ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஆப்பம் தான் சுட போகிறோம். அதுக்கு தான் நான் தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் பால் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஆப்பத்துக்குன்னு தனியாலாம் அரைக்க மாட்டேன். எல்லா மாவு மாதிரி ஒரே மாதிரி தான் அரைச்சிக்கிருவேன். இட்லி, தோசை, ஆப்பம் அப்படி வர்ற மாதிரி ஒரே மாவாக தான் அரைச்சிக்கிருவேன். அதுக்கு எப்படின்னா, நம்ம 4 பங்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 1 பங்கு உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நம்ம ஒரு ஃபுல் நைட்டு ஊற வச்சுக்கிட்டு, நம்ம அரைக்கும் போது பழைய சாப்பாடு இருக்கும்ல, வீட்டில் மிஞ்சி பண்ண பழைய அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு ஒரு 6 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சோம்னா சூப்பராக நம்மளுக்கு என்ன வேணாலும் வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம். இட்லி, தோசை, ஆப்பம்னு ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து இதிலேருந்து மாவு கொஞ்சமாக எடுத்து அதோட கொஞ்சம் தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிட்டு நான் அன்றைக்கி ஆப்பம் சுட்டிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோட நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படி